கண்மணி அன்புடன் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். கண்மணி யோசிக்கிறாங்க, என் ஃப்ரெண்டு தேன்மொழி சொன்னது சரிதானே, இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அன்பு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ கம்பெனிலையும் எந்த வேலையும் இல்லாமல் கம்பெனியில் இவங்களால தான் பிரச்சனை வந்திருக்குன்னு அங்கே வந்து ஆஃபீஸர் எல்லாரும் அங்கே வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இனி ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனை இவங்க நடத்தவே கூடாதுன்னு அவங்க பேசிட்டும் போயிட்டாங்க. இனி கம்பெனியை நடத்த முடியாத ஒரு நிலைமையில தான் அன்பு இருப்பார். அன்பு தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு ஒரு வேளை தேன்மொழி சொன்ன மாதிரி வெண்ணிலா காரணமாக இருப்பாங்கன்னு எனக்கும் தோணுது. ஆனால் இதெல்லாம் இங்கே அன்புக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுப்பாரா, இல்லை பாட்டிக்கிட்ட சொன்னால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்புவாங்களா? இல்லையே, ஆதாரத்தோட உண்மையை நிரூபிக்கணும். ஆனால் அன்பு யோசித்து உண்மையை கண்டுபிடிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க இங்கே வந்து கண்மணி. அந்த சமயம் கண்மணி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா ஏற்கனவே பிரியாணி கடையில் நிறைய பேர் வரதால் நாங்கள் செஞ்சு கொண்டு போகிற பிரியாணிலாம் பத்தவே மாட்டேங்குது. இன்னையிலேருந்து நிறைய பிரியாணி செய்யணும். கண்மணி, உன்னால் இந்த வேலையெல்லாம் சரியாக செய்ய முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்மணியோட அம்மா கேட்குறாங்க. தனியாக என்னால் எப்போமா வேலை செய்ய முடிஞ்சிருக்கு? எப்பயுமே நீங்களும் சித்தியும் உதவி செய்வீங்க. இப்போ என் ஃப்ரெண்டு தேன்மொழி வேற இருக்கா. அது மட்டும் இல்லை தேன்மொழி, நீ இனி பிரியாணியை நிறைய செய்ய வேண்டியது இருக்கும். நிறைய ஆர்டர்லாம் கிடைக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லாரும் பிரியாணி ரொம்ப ருசியாக இருக்குன்னு உன்னை பாராட்டி பேசிட்டு போகிறாங்கல்ல, இனி அவங்க ஃபங்க்ஷனுக்கெல்லாம் சாப்பாடு ஆர்டர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி அப்படிலாம் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க தேன்மொழி. ஏன் நடக்காது? உன்னுடைய திறமையால் நீ இவ்வளோ நல்லா பிரியாணி செய்கிறன்னு எல்லாரும் பாராட்டி பேசிட்டு போகிறாங்கன்னா, அங்கே நம்ம கடைக்கு பிரியாணி சாப்பிட வர எல்லாரும் வந்து தினமும் இங்கே பிரியாணி நாங்கள் சாப்பிட வருவோன்னு ரொம்ப நம்பிக்கையாக பேசிட்டு போயிருக்காங்கல்ல, ஏன் அவங்க ஃபங்க்ஷனுக்காக சாப்பாடு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க? கண்டிப்பாக பெரிய பெரிய ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிற மாதிரியே அப்படிலாம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனாலும் அவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடைச்சா எப்படி தனியாக இருந்து வேலையை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, தனியாக ஏன் வேலை செய்யணும்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர வச்சு நமக்கு அவங்க உதவி செஞ்சாங்கன்னா, அவங்க கேட்டதை விட நிறைய சம்பளம் கொடுத்தா அவங்க நம்பிக்கையாக நமக்கு வந்து உதவி செய்வாங்க. நம்ம சொல்கிற வேலை ஒவ்வொன்றையும் பொறுப்பாக பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே கண்மணி, நீயும் நல்ல பிஸ்னஸ் செய்யணும் முன்னேறணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்க. ஆனால் நீ நினச்சது, நீ சொல்கிறது எல்லாமே நடந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு வீட்டில் எல்லாரும் பிஸ்னஸ் செய்கிறத பற்றியும், இங்கே பிரியாணி கடையில் இன்னும் பிரியாணியெல்லாம் நிறைய செய்யணும், பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் சாப்பாடு ஆர்டர் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணியோட சித்தி கண்மணியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா பாத்தியா, இப்போ தான் கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கால. அங்கே அன்பு வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமா கண்மணி சரியாக சாப்பிடாம சரியாக வந்து ரெஸ்ட் எடுக்காமல் நடந்த பிரச்சனையை பற்றியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தா. ஆனால் இப்போ கண்மணி தன்னுடைய பிஸ்னஸில் முன்னேறணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம நல்ல வேலை செய்யணும், பொறுப்பாக நேர்மையாக உண்மையாக நம்ம வேலையை செய்யணும்னு கண்மணி இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்மணி மட்டும் க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்து நல்லபடியாக முன்னேறி வந்தா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியோட சித்தி. அப்படிலாம் நடக்கணும்னு நானும் நினைக்கிறேன். அப்போ தான் அன்பு வீட்டிலேருந்து எல்லாரும் கண்மணியோட திறமை என்னன்னு புரிஞ்சுப்பாங்க. இத்தனை நாள் கண்மணியை பற்றி யோசிக்காமல் இருக்கிறவங்க இங்கே கண்மணியை தேடி வந்து இங்கே வந்து மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க கண்மணியோட அம்மா. அக்கா, நீ என்னக்கா இப்படி யோசிக்கிற? இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் பாரு. ஏன்னா கண்மணி வந்து தன்னுடைய வேலையில் இவ்வளோ பொறுப்பாக இருக்கால, இன்னும் என்ன செய்யணும்னு யோசித்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கண்மணி செய்யும் போதே தெரியலையா, கண்மணி தன்னுடைய திறமையால் கண்டிப்பாக முன்னேறுவாக்கா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நீ சொல்கிற மாதிரியே நடக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன்னு கண்மணியோட அம்மா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த அன்பு யார்கிட்டையும் பேச முடியாமல் ரொம்பவே கோபமாக இருக்கார். இங்கே எல்லாரும் எப்படியாவது சம்பள பணத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இங்கே கம்பெனியை இனி நடத்த முடியாத ஒரு நிலமையில் இருக்கும். ஆனால் வீட்டில் எல்லாரும் நான் தான் பிஸ்னஸை சரியாக செய்யலைன்னு எல்லாரும் ஏன் மேலே தான் தப்பு இருக்குன்னு கேள்வி கேட்குறாங்க. இதில் பாட்டியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்படியாவது நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்கணும், என்ன செய்கிறது அப்படின்னு அன்பு ரொம்பவே யோசிக்கிறாரு. பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே, என்ன அன்பு எங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற, இப்போ என்ன தான் செய்ய போகிற? அதான் நான் நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு பாத்தியா, நீ மட்டும் பொறுப்பாக இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துருந்தா இப்படிலாம் வந்து நம்ம கம்பெனியை நடத்த முடியாத ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது உடனே இங்கே ராஜசேகர் வந்து சொல்கிறாரு,
அன்புக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, கவனமே இல்லை. இங்கே இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்ம அன்புக்கு கொடுத்துருக்கவே கூடாது. அன்பு வந்து சரியாக கவனமே இல்லாமல் வேலையை செஞ்சதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. இனி நம்ம கம்பெனி பக்கமே போக முடியாது அப்படின்னு இங்கே அன்போட அப்பா ரொம்ப கோபமாக பேசும்போது, போதும்ப்பா, இதுக்கு மேலே என்னை பற்றி யாரும் பேச வேண்டாம். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும், உண்மையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் இத்தனை நாள் பேசிகிட்டு இருந்தீங்க, நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. அங்கே கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாரும் சம்பளத்தை கொடுங்கன்னு என்கிட்ட தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் எதையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டீங்க. உங்களுக்கு மட்டும் பிஸ்னஸ் மேலே அக்கறை இருக்கா என்ன? அப்படி உண்மையாகவே பொறுப்பும் அக்கறையும் உங்களுக்கு இருந்திருந்தா அங்கே கேள்வி கேட்ட எல்லாரும் முன்னாடி நீங்களே நின்று பதில் சொல்லியிருக்கணும். இங்கே நானும் இந்த பிஸ்னஸில் வந்து கவனமாக தான் இருந்தேன். இங்கே ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சனுக்கு ஓனராக இருக்கிறது பாட்டி தான். ஆனால் நான் இங்கே பிஸ்னஸ் பார்ட்னராக தான் இருக்கேன். ஆனால் எல்லா பொறுப்பையும் நான் தானே பார்த்துக்கிட்டேன். அப்பப்போ அங்கே வந்து க்ளவுட் கிச்சனுக்கு வரது, சரியாக வந்து கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு கூட கவனிக்காமல் இருந்தது நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க அன்பு அப்படின்னு ரொம்ப கோபமாக பேச, ஆமாப்பா, இதுக்கு மேலே நான் ஏன் பொறுமையாக இருக்கணும்? நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை கேள்வி கேட்கும்போது எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறது நான் தானே அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாட்டி சொல்கிறாங்க, ராஜசேகர், இதுக்கு மேலே பேச வேண்டாம். இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது மட்டும் யோசிப்போம். அன்பு ரொம்ப கோபமாக இருக்கிறதுனால இனி இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச வேண்டாம். அன்பு, இப்போ என்ன செய்யலாம்னு நினைக்கிற? எப்படி அங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பள பணத்தை கொடுக்க முடியும்? ஏற்கனவே நமக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுத்த எல்லாரும் இனி எந்த ஆர்டரையும் உங்களுக்கு தர முடியாதுன்னு பேசிட்டாங்க. இனி நமக்கு எந்த வருமானமும் வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அங்கே நம்ம கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் சரியாக சம்பள பணத்தை கொடுக்கணும், இல்லைனா நமக்கு தான் நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா பாட்டி? அத்தனை பேர் முன்னாடி பதில் பேச முடியாமல் நான் நின்னப்ப நீங்கள் கண்டுக்காமல் கிளம்பி வந்துட்டீங்கல்ல. இப்போ உங்கள் கம்பெனியில் தான் பிரச்சனை வந்திருக்கு. நீங்களே பார்த்து இந்த பிரச்சனையை சரி செய்யுங்க. என்னால் மட்டும் தனியாக என்ன செய்ய முடியும்? ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் கண்டிப்பாக நான் இல்லை. யாரோ வேணும்னே திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க. உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நான் யோசிக்கும் போது என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன செய்ய முடியும் பாட்டி அப்படின்னு சொல்லி இங்கே அன்பு வந்து கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே கார்த்தி யோசிக்கிறாங்க, இங்கே வந்து உண்மையாகவே அன்பு சொல்கிறது சரிதான். யார் தான் இப்படி பிரச்சனை செய்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அன்பு தான் வந்து கவனமே இல்லாமல் பிஸ்னஸ் சரியாக கவனிக்கிறதே இல்லைன்னு பாட்டியும் இங்கே ராஜசேகரும் பேசுகிறதுனால பாவம் அன்பு இதெல்லாம் தாங்கிக்க முடியாமல் தான் இப்படி ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க. உடனே அன்பு தன்னுடைய ரூமுக்கு போகிறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும்னா வெண்ணிலா உடனே இங்கே வரணும். வெண்ணிலாவால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும். ஏன்னா வெண்ணிலா தான் இந்த பிஸ்னஸை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தன்னுடைய திறமையால் நமக்கு வந்து கம்பெனிக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கா. வெண்ணிலா இங்கே வந்தால் நான் வந்து பேசி இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கலான்னு நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு வெண்ணிலா வந்தால் தான் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும்னு பாட்டி வந்து யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிவகாமிக்கு இங்கே வந்து என்ன இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. பாட்டி வந்து வெண்ணிலா வந்தால் தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்பு இத்தனை நாள் எவ்வளோ பொறுப்பாக இந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டா, அன்பு மேலே நம்பிக்கையே இல்லாமல் இப்படி வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு வெண்ணிலா மேலே சிவகாமி ரொம்பவே கோபமாக இருக்காங்க. வெண்ணிலா பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. வெண்ணிலா வந்த உடனே பாட்டி வந்து, என்ன வெண்ணிலா, எவ்வளோ பிரச்சனை நடக்குது, நீ என்ன கண்டுக்காமல் இருக்குன்னு சொல்லும்போது, இல்லை பாட்டி, இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. ஏன் நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கம்பெனிக்கு வந்தால் அன்புக்கு பிடிக்காது. அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் எப்படி பாட்டி உதவி செய்ய முடியும்னு சொல்லும்போது, இல்லை வெண்ணிலா, நீ தான் திறமையாக இந்த கம்பெனிக்கு நிறைய உதவி செஞ்சுருக்க. அதனால நீ அன்புவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என் பேச்சை கேளு. இந்த பிரச்சனையை நீ தான் சமாளிக்கணும், நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு உதவி கேட்குறாங்க பாட்டி. பாட்டி, என்ன சொன்னீங்க? அன்புவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா உதவி செஞ்சால் போதுமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், இந்த கம்பெனி மறுபடியும் முன்ன மாதிரியே ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். எல்லாரும் நம்ம கம்பெனி மேலே, ராஜேஸ்வரி க்ளவுட் கிச்சன் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கணும். எல்லாரும் தேடி வந்து நமக்கு பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டர்லாம் கொடுக்கணும். அப்படிலாம் நடந்தால் தான் மறுபடியும் நான் அந்த கம்பெனிக்கு ஓனராக இருக்க முடியும். ஏன் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட சரியாக சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு பக்கம் அன்பு ரொம்ப மனசு வேதனைப்படுறான். என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கான். நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி, நான் உதவி செஞ்சா நீங்கள் எனக்கு சீக்கிரமாகவே அன்புவை கல்யாணம் பண்ணி வைப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏற்கனவே நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கணும். என்ன கண்மணி வந்ததால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு இங்கே யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ மட்டும் உதவி செஞ்சா நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து அன்பு மனசு மாறிடுவான், உன்னை வந்து கல்யாணம் பண்ணிப்பான், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான் தெரியுமே, இப்படி பிரச்சனை வந்தால் தானே அன்பு மனசு மாறுவார், அதனால் அந்த பிரச்சனையை செஞ்சதே நான் தானே அப்படின்னு பாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து இப்படிலாம் நினைக்கிறாங்க.
உடனே பாட்டி, என்ன வெண்ணிலா இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, இல்லை பாட்டி, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம், எப்படி வந்து உங்களுக்கு உதவி செய்யலான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா நாங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை பற்றி நான் பேசின உடனே நீ வந்து என்ன செய்யலாம் எப்படி உதவி செய்யலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. எனக்கு தெரியும் வெண்ணிலா, நீ மட்டும்தான் எங்களுக்கு இப்போ உதவி செய்ய முடியும். நீ தான் எங்கள் கம்பெனி மறுபடியும் வந்து நல்லபடியாக கம்பெனியில் நாங்கள் வேலை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கும் நீ தான் உதவி செய்யணும். ஒன்று தான் நான் ரொம்பவே நம்பியிருக்கேன். அதனால தான் யார் பேச்சையும் கேட்காம நீ கண்டிப்பாக வந்து உதவி செய்யணுன்றதுக்காக யார் பேச்சையும் கேட்காம உன்னை இங்கே வர சொல்லியிருக்கேன், புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாமே புரியுது பாட்டி, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அங்கேருந்து கிளம்புறாங்க. சிவகாமி இதெல்லாம் பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலா வந்து, என்ன எதுக்காக நான் இங்கே வந்தேன்னு யோசிக்கிறீங்கல்ல, உங்கள் கம்பெனியில் நடக்கிற பிரச்சனையை சமாளிக்க போகிறதே நான் தான். ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதும் நான் தான். நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுறீங்க, எப்போ பார்த்தாலும் கண்மணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ புரிஞ்சுக்கோங்க, கண்மணியால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குன்னு. நீங்கள் இன்னும் நல்லாவே கண்மணியை பற்றி புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் வெண்ணிலா, நீ கண்மணியை பற்றி பேசவே கூடாது. உன்கிட்ட பேச விருப்பமே இல்லைன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன். நீ ஏன் தேடி வந்து பேசுகிறல்ல, கண்மணியை பற்றி நீ பேசுன அவ்வளவுதான். நீயும் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன். அன்புக்கும் இங்கே எல்லாருக்கும் உதவி செய்கிற மாதிரி நீ நல்ல பேர் வாங்கலான்னு நினைக்கிற. ஆனால் எனக்கு என்னவோ நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருப்பியோன்னு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இங்கே சிவகாமி சொன்னதை கேட்டுட்டு இங்கே வெண்ணிலா திருன்னு முழிக்கிறாங்க. எதுக்காக நான் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, கண்மணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச, இப்போ கண்மணியும் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்படியெல்லாம் பிரச்சனை செஞ்சா அன்பு மனசு மாறுவாருன்னு நீ வந்து நினைக்கிறல்ல. என் பையன் அன்பு என்னைக்கும் மனசு மாறவே மாட்டான். நீ எப்படி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்கிற நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சிவகாமி சொல்லும்போது, வெண்ணிலா பதில் பேசாமல் ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறது மட்டும் இல்லை, என்ன கண்மணி புதுசாக இங்கே வந்து பிரியாணி கடைலாம் வேற ஆரம்பிச்சிருக்காங்க. கண்மணி பிரியாணி கடையிலையும் பிரச்சனை செய்யணுமே, அது எப்படி கண்மணி மட்டும் நல்லபடியாக முன்னேறணும். இப்படியே இருந்தால் கண்மணி புதுசாக க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தாலும் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க. கண்மணி இங்கே பிரியாணி கடை ஆரம்பித்ததால் ஏற்கனவே இங்கே வந்து இடியாப்பா ஆர்டர் கொடுத்த அந்த சார் வந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கண்மணி, உங்களை பற்றி தான் எல்லாரும் பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சார், பிரியாணி கடை வேறு ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் பிரியாணியெல்லாம் நான் சமைக்கல சார், என் ஃப்ரெண்டு தேன்மொழி தான் ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுக்குறா. நான் வந்து என் ஃப்ரெண்டு தேன்மொழிக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த கடையில் வேலை பார்க்குறேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் உதவி செய்யாமல் உங்கள் ஃப்ரெண்டு இந்த கடைக்கு ஓனராக இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் எனக்கு தெரிஞ்ச வேலையை செய்கிறேன். எனக்கு இடியாப்பம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த வேலையை ரொம்ப கவனமாக செய்யணும்னு நினைப்பேன். அதனால் எனக்கு பெரிய ஆர்டர்லாம் கிடச்சிது. இப்போ என் ஃப்ரெண்டு செய்கிற பிரியாணியவும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது, நானும் இப்போ அதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நீங்கள் இனி எங்கள் கம்பெனிக்கு பிரியாணியும் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது, அப்பப்போ எங்கள் கம்பெனிக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிற எல்லாரும் வருவாங்க. அந்த சமயம் நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் எங்களுக்காக இதே மாதிரி ருசியாக பிரியாணியெல்லாம் செஞ்சு அனுப்பணும். இந்த ஆர்டரை நீங்கள் எடுத்து செய்கிறதா இருந்தால் உடனே நான் முன்பணம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், ஏற்கனவே நீ பிரியாணியெல்லாம் ரொம்ப ருசியாக செய்கிற, கண்டிப்பாக நமக்கு பிரியாணி ஆர்டரும் கிடைக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப நம்பிக்கையாக பேசினேன். ஆனால் நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க, இப்படி பிரியாணி ஆர்டருக்காக பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை என் ஃப்ரெண்டு தேன்மொழிகிட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவா சார். நாளைக்கே நான் வேணால் உங்களுக்கு பிரியாணியெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஆர்டரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு இங்கே வந்து என் கம்பெனிக்கு இங்கே பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதுக்காக நிறைய பேர் வரப்போகிறாங்க. அதனால தான் நம்பிக்கையாக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் நாளைக்கு வந்து நிறைய பிரியாணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பேசும்போது, சரி சார், நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது, நாளைக்கு உங்களுக்கு முன்பணம் நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. உடனே இங்கே கண்மணிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஏற்கனவே இடியாப்ப ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு. இப்படி நிறைய வேலையெல்லாம் இருக்கும்போது இங்கே பிரியாணி வந்து பிரியாணி நம்ம நல்லா செய்கிறோன்றதுக்காகவே பிரியாணி ஆர்டர்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு.
இனி உடனே நம்ம வந்து நமக்கு உதவி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்தால் தான் வேலையெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு உடனே கண்மணி வந்து தேன்மொழி கண்மணி தன்னுடைய அம்மாக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் இந்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த சார் ஃபோன் பண்ணார். இனி தினமும் அவங்களுக்கு நம்ம பிரியாணி வேறு அனுப்பணுமா, பிரியாணி ஆர்டர் வேறு கொடுத்துருக்காங்க. தேன்மொழி நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது கண்மணி, நீ எனக்கு செய்கிற உதவியால் இப்போ இவ்வளோ பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் தனியாக இருந்து எப்படி என்னால் இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் நம்மளால் செய்ய முடியும் அம்மா, தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லுங்கம்மா. அவங்க வந்து உதவி செஞ்சாங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சம்பளம் கொடுக்கலாமா, நாளைக்கு முன்பணம் வேறு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது தேன்மொழி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கும் இப்படியெல்லாம் ஆர்டர் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை கண்மணி. உன்னால் மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் நினச்சதை விட இவ்வளோ பெரிய நல்லதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நன்றி சொல்கிறாங்க தேன்மொழி. கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை தேன்மொழி, உன்னுடைய திறமையால் தான் நீ முன்னேற போகிற அப்படின்னு கண்மணி வந்து தேன்மொழியை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இங்கே கண்மணி நினச்ச மாதிரியே நிறைய பிரியாணி ஆர்டர்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா இங்கே ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் தான் பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு இப்படி ஃபங்க்ஷனுக்காக மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனிக்கும் பிரியாணி ஆர்டர்லாம் கொடுத்துட்ருக்கும் போது கண்மணி ரொம்ப சந்தோஷமாக கிடைக்கிற ஒவ்வொரு ஆர்டரையும் நல்லபடியாக எடுத்து செய்கிறாங்க. ஒரு பக்கம் இடியாப்ப ஆர்டரையும் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிரியாணி ஆர்டரையும் செய்கிறதுனால அங்கே வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தெரிஞ்ச எல்லாரையும் வர சொல்கிறாங்க. அவங்களும் கண்மணி வந்து சொல்கிற மாதிரி அங்கே இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. கண்மணி ரொம்ப சந்தோஷமாக இங்கே தேன்மொழிகிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா நமக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது என்ன செய்யன்னு யோசித்தேன். இப்போ நமக்குன்னு உதவி செய்ய எல்லாரும் இருக்காங்க. அதனால தானே நம்ம வேலையை செய்ய முடியுது. ஆனால் இத்தனை நாள் வீட்டில் இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டோம். ஆனால் நமக்குன்னு வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். நம்ம பேசாமல் இங்கே க்ளவுட் கிச்சன் ஆரம்பித்தா என்ன, எப்படியாவது ஒரு இடத்த வந்து ஏற்பாடு பண்ணணுமே. அப்போ தான் நமக்கு கிடைக்கிற எல்லா ஆர்டரையும் சரியாக நம்ம வந்து வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த வேலையை செய்கிறதுக்கு நமக்குன்னு வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும்ல. வீட்டிலையே இருந்து இவ்வளோ வேலையை எப்படி பார்க்க முடியும் கண்மணி அப்படின்னு சொல்லும்போது உடனே கண்மணி யோசிக்கிறாங்க. நமக்கு உதவி செய்கிறது நமக்கு பெரிய பெரிய ஆர்டர் கொடுக்குற அந்த சார் தான். அவர்கிட்ட பேசி பார்ப்போமே, அவருக்கு வந்து எப்பயுமே நமக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாரு. அதனால் அவர் மூலமாக நமக்கு ஏதாவது உதவி கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரை போய் பார்க்குறாங்க கண்மணி. சார், எனக்கு நிறைய பிரியாணி ஆர்டர் கிடைக்குது, நிறைய இடியாப்பம் ஆர்டர் கிடைக்குது, வீட்டில் இருந்தே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியல சார் அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்மணி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், எனக்கு ஏதாவது ஒரு இடம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை சார். ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க மூலமாக ஏதாவது எனக்கு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிற மாதிரி இடம் கிடச்சாலே போதும் சார். எப்படியாவது மாதம் மாதம் பணம் கொடுத்துருவேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, நீங்கள் சொல்கிறது சரிதான். உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது வீட்டில் இந்த வேலையை செய்ய முடியாதுல்ல. நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே சரிதான். என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சார் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாரு. இங்கே வந்து கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு இடமும் கிடைக்குது. உடனே கண்மணிக்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறாங்க. கண்மணி இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நினச்ச மாதிரியே நம்ம க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது, அப்படியா கண்மணி, நீ க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்க போறியா அப்படின்னு தேன்மொழி கேட்கும்போது, ஆமாம், நமக்கு சமைக்கிறதுக்கு சரியான ஒரு இடம் வேணும்னு சொன்னல, அந்த சார்கிட்ட உதவி கேட்டேன். அவர் தான் எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சார். அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் எனக்கு இந்த க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. நம்ம நாளைக்கே அங்கே போயிட்டு நம்ம வேலையெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் இதை விட பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும்போது நம்மளால் இந்த வேலையெல்லாம் சரியாக செய்ய முடியும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. இதை கேட்ட தேன்மொழி மட்டும் இல்லை, கண்மணியோட அம்மா, சித்தி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புதுசாக கண்மணி க்ளவுட் கிச்சன் ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ளவுட் கிச்சனில் வேலையவும் பொறுப்பாக எடுத்து செய்கிறாங்க. கண்மணிக்கு உதவி செய்ய அங்கே எல்லாரும் வந்து சரியாக கண்மணி வந்து சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்து வெண்ணிலா வராங்க. இந்த கண்மணி நினச்ச மாதிரியே க்ளவுட் கிச்சன் ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வரும்போது இங்கே கண்மணி சொல்கிறாங்க, உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, ஏன் இப்போ எப்படியும் அன்புக்கு தன்னுடைய கம்பெனியில் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்கும்போது நீ மட்டும் எப்படி கண்மணி இங்கே வந்து பிரியாணி ஆர்டர் எடுத்து செய்கிற, பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்க, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி ஆர்டர் எல்லாமே உனக்கு தான் கிடைக்குது, எல்லா சாப்பாடு ஆர்டரும் உனக்கு தான் கிடைக்குதுன்னு எல்லாரும் உன்னை பெருமையாக பேசுகிறாங்கல்ல, அதான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கண்மணி சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதானே. அன்பு கம்பெனியில் எவ்வளோ நல்லா வேலை செய்வாருன்னு எனக்கு தெரியும். இப்படி பிஸ்னஸில் பிரச்சனை வந்தால் தானே அன்பு வேறு வழி இல்லாமல்
உன்கிட்ட வந்து உதவி கேட்பாரு. அப்படி தானே வெண்ணிலா, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல கண்மணி, நீ அந்த வீட்டில் இல்லை, ஏன் அன்பு உன்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஆனாலும் சரியாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டியே. அன்பு கம்பெனியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான். இனி உன்னால் என்ன செய்ய முடியும்? அன்பு வந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல், பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன், அங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் அன்பு இருக்காரு. ஆனால் நீ என்னடானா இங்கே வந்து சின்ன சின்ன ஆர்டர் எடுத்து செஞ்சிட்டு இருந்த, இப்போ கம்பெனியில் உள்ள சாப்பாடு ஆர்டர் எல்லாத்தையும் எடுத்து செய்கிற, பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீ தான் பிரியாணி ஆர்டர் எடுத்து செஞ்சிட்ருக்க. உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இப்படி நல்லா முன்னேற முடியுது அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையாக நேர்மையாக என் வேலையை செய்கிறேன், பொய் சொல்லலை, ஏமாத்தலை, அதனால் என்னை நம்பி பெரிய பெரிய சாப்பாடு ஆர்டரை கொடுக்குறாங்க. ஆனால் நீ இப்படி அன்பு வீட்டில் உள்ள எல்லாரும் உன்னை நம்புகிறாங்க, அவங்கள நீ ஏமாத்திட்டு இருக்கல்ல, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் அப்படின்னு அன்பு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளோ பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா வெண்ணிலா? எதுக்காக இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்லும்போது, நீ சொன்ன மாதிரியே அன்பு என்னை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் இந்த உண்மையை அங்கே அன்பு வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்னாலும் கண்மணி உன்னை நம்பவே மாட்டாங்க. ஏன்னா பாட்டியாக இருக்கட்டும், இங்கே அன்போட அப்பான்னு எல்லாரும் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இந்த உண்மையை சொன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் நீ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன இருந்தாலும் நான் உன்னுடைய ஃப்ரெண்டு, ஆனால் என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ட கண்மணி, க்ளவுட் கிச்சன் வேறு ஆரம்பிச்சிட்டல்ல, இந்த பிஸ்னஸை நீ எப்படி நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு நானும் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து பேசிட்டு வெண்ணிலா கிளம்புறாங்க. ஆனால் வெண்ணிலா அவ்வளோ நேரம் பேசினதை தேன்மொழி தன்னுடைய ஃபோனில் ஆதாரமாக இருக்கட்டும்ன்றதுக்காக அவங்க பேசும்போது அமைதியாக அந்த ஆதாரத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே கண்மணிக்கிட்ட எவ்வளவோ சொன்ன இந்த பிரச்சனைக்கு காரணம் வெண்ணிலா தானு, ஆனால் கண்மணி நம்பவே இல்லை. இப்போவாது கண்மணிக்கு புரிய வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கண்மணி உன்னுடைய ஃப்ரெண்டு வெண்ணிலா இப்படி பேசிட்டு போகிறாங்க, ஆனால் அவங்க பேசும்போது வந்து என் ஃபோனில் எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன் தெரியுமா, அப்போ தான் அன்பு வீட்டில் உள்ள எல்லாரும் இதை பார்த்து நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா தேன்மொழி அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், எல்லாரும் உன் மேலே கோபமாக இருக்காங்க, ஆனால் வெண்ணிலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, உண்மை தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ வந்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தேன்மொழி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே கண்மணியும் தேன்மொழியும் அன்புவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. ஆனால் பாட்டி கண்மணி வரதை பார்த்த உடனே ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இங்கே வந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாங்க. அன்பு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சிவகாமி ரொம்ப சந்தோஷமாக, கண்மணி நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து உண்மையை சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ஏற்கனவே கொண்டு வந்த ஆதாரத்தை எல்லாருக்கும் சரியாக புரிய வைக்கணுன்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப கோவமாக, நீ எதுவுமே பேச வேண்டாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டரை உனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நீ அந்த சார்கிட்ட பேசி என்னைக்கு அந்த ஆர்டரை நீ வாங்கினியோ அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றது காரணமே கண்மணி நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணமே இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வெண்ணிலா தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அன்பு வந்து ரொம்ப பொறுமையாக கவனிக்கிறாரு. உடனே அங்கே தேன்மொழி சொல்கிறாங்க, என் ஃப்ரெண்டு கண்மணியை பற்றி இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, இந்த பிரச்சனைக்கு காரணம் வெண்ணிலா தானே, நீங்களும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. வெண்ணிலா அங்கே வந்து கண்மணியோட க்ளவுட் கிச்சனில் வந்து பேசின ஆதாரத்தை ரொம்ப தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க தேன்மொழி. இதெல்லாம் பார்த்துட்டு அன்புக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே இங்கே வந்து கண்மணி சொல்கிறாங்க, அன்பு இதில் நிறைய பணம் இருக்குது, என்ன செய்யன்னு தெரியாமல் ஏன் கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் வந்து என்கிட்ட உதவி கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் பாட்டி நீங்கள் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே அன்பு கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னிச்சிரு கண்மணி, நானே வந்து உங்ககிட்ட உதவி கேட்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிற, அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ட, ஆனால் என் நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டே கண்மணிக்கிட்ட உதவி கேட்குறாரு. உடனே கண்மணி சொல்கிறாங்க, எனக்கு எல்லாம் தெரியும், இந்த பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு இங்கே வந்து அன்புக்கிட்ட நிறைய பணம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உண்மையவும் நிரூபிக்கிறாங்க கண்மணி. உடனே அங்கே வெண்ணிலா எப்பயும் போல் பாட்டியை பார்க்கறதுக்காக வரும்போது அங்கே கண்மணி எல்லார்கிட்டேயும் உண்மையை சொன்னதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க வெண்ணிலா. உடனே கண்மணி ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் வெண்ணிலாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. போதுமா வெண்ணிலா, இந்த உண்மையை என்கிட்ட வந்து பேசின மாதிரி இங்கேயும் இப்போ நீ எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லணும், எதுக்காக இப்படிலாம் செஞ்ச,
இங்கே அன்பு கம்பெனியில் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் தான் அப்படின்னு எல்லா உண்மையவும் வெண்ணிலா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே அன்புக்கு ரொம்ப கோவம் வருது. பார்த்தீங்களா பாட்டி, வெண்ணிலாவால் தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு சொன்னீங்க, ஆனால் பிரச்சனைக்கு காரணமே வெண்ணிலா தான் அப்படின்னு வெண்ணிலா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அன்பு. கண்மணி அன்புக்கு உதவி செய்யணுன்றதுக்காக பணம் கொடுத்ததால அந்த பணத்தை அங்கே கம்பெனியில் வேலை பார்த்த எல்லாருக்கும் சம்பளமாக கொடுக்குறாரு அன்பு. இந்த பிரச்சனையெல்லாம் சரி செஞ்சது, சமாளித்தது கண்மணி தான். கண்மணி செஞ்ச உதவியால் தான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு, இந்த பிரச்சனையை சரி செஞ்சதே கண்மணி தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அன்பு.